பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். ஐசாயா சாப்டர் 43 verse 1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Fear not, for I have redeemed you, I have called you by name, you are mine. வாழ்க்கையில சில சமயம் பாதையே தெரியாம ஏதோ ஒரு குழியில விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை வரலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குழியில விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்து அந்த ஒரு குழியில விழுந்து, ஐயோ என்னால இதுல இருந்து நான் வெளியே வர முடியலையே, என்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியலையேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கரத்தை கொடுத்து உங்களை மேலே எழுப்பி உங்களை மீட்டு கொள்ள இயேசுவின் கரம் எப்பொழுதும் ஆயத்தத்தோட இருக்கின்றது. ஏசப்பா உங்களை மீட்டு கொள்வார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு பாதையில போய் கொண்டிருக்கின்ற பொழுது தடுமாறி தெரியாம நீங்க ஏதோ ஒரு குழியில விழுந்துட்டீங்க. இன்றைக்கு ஏசப்பாவின் கரம் உங்களை மீட்டெடுக்கின்றது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையில எல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களோ, எல்லாவற்றிலிருந்து அவருடைய கரம் உங்களை மீட்டெடுத்து அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க அவருடைய பிள்ளைங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உலகத்துல சில காரியங்கள் செய்கின்ற பொழுது தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க விழுந்திருக்கலாம். இந்த நல்ல ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. அவருடைய கரம் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்கின்றது, ஆயத்தமாக இருக்கின்றார். உங்களை கரம் பிடித்து நடத்துகிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேட்டீங்கன்னாலே போதும், அவர் நிச்சயம் அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் உயர்த்தி வைப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா, நாங்க விழுந்து போன இந்த சூழ்நிலையிலும் எங்களை மீட்டெடுக்கிற தேவன், எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க என்னுடைய பிள்ளைங்க என்று நீங்க எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா ஏசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல பிள்ளைங்களை ஆண்டவரை மீட்டெடுங்க, எல்லா பாவ பழக்கத்துல இருந்து மீட்டெடுங்க, எல்லா பிரச்சனையில இருந்து மீட்டெடுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, இயேசுவின் கரம் உங்களை மீட்டெடுக்கின்றது. இயேசுவின் பிள்ளைங்க நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகம் உங்களை மேற்கொள்ளாது. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.